स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे. சாமி எப்பவுமே சொல்வேன், தானே ஒரு ஆன்மீக அனுபவத்தை அடையாத ஒரு நபரால் தன்னுடைய குருவும் ஞான நிலையை அடைந்து அவதார புருஷனாக வாழ்கிறார் என்று ஏற்றுக்கொள்வது இயலாத காரியம். தனக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஞான அனுபவமாவது நடந்தாதான், ஒரு ஆன்மீக அனுபவமாவது நடந்தாதான் தன்னுடைய குரு அந்த உயர்ந்த ஆன்மீக நிலையிலே வாழுகிறார்ன்ற தெளிவு இவனுக்கு நம்பிக்கை, ஆழ்ந்த அனுபவம் பிறக்கும். தான் அனுபவிக்கலைன்னா அவர் அந்த உணர்வு நிலையில் வாழுகிறார் அப்படிங்கிற தெளிவு வருவதே இல்லை, அது நமக்குள் மலர்வதே இல்லை. ஒருவேளை நமக்கு என்ன தோணும், எனக்கு சமம் இல்லை அவரு, ஆனால் மேபி ஒருவேளை ஏதாவது சக்திகள் அவர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். சாதாரண மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சக்திகளை மட்டும் அனுபவித்தவன் குருவையும் சக்தியுடைய மனிதராக மட்டும் பார்ப்பான். தன்னுடைய வாழ்க்கையில் புத்தியை அனுபவித்தவன் குருவையும் வெறும் புத்தியுடைய மனிதராகத்தான் பார்ப்பான். தன்னுடைய வாழ்க்கையில் ஞான அனுபவத்தை ஒரு முறையாவது ஏதாவது ஒரு அனுபவத்தை உணர்ந்தவன் மட்டும்தான் குருவையும் ஞான புருஷனாக அவதார புருஷனாக உணருவான். அதேதான், அவரை அவதார புருஷராக உணர்ந்தோமானால் அந்த உணர்வு அந்த நிலை நமக்குள்ளும் மலரும். கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் வாழுகின்ற உணர்வு நிலையை, நான் இத்தனை செயல்களை செய்தாலும் அந்த உயர்ந்த உணர்விலே வாழுகிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்தால் நீங்களும் எத்துணை செயல் செய்தாலும் அந்த உணர்விலே வாழ முடியும் என்கின்ற தைரியம் உங்களுக்குள் மலரும். அதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த உணர்வை அடைய வேண்டிய ஸ்ரத்தை உங்களுக்குள் பிறக்கும். இந்த இரண்டும் பிறந்தாலே நீங்கள் அந்த உயர்ந்த உணர்வு நிலைக்குள் செல்ல துவங்கி விடுவீர்கள். கர்மங்கள் என்னை தீண்டுவதில்லை, கர்ம பலனில் எனக்கு ஆசையும் இல்லை. இந்த சத்தியத்தை இவ்வாறு என்னை அறிபவன் கர்மங்களிலிருந்து விடுபடுகிறான். அதனாலதான் ஞானிகள் வாழுகின்ற அந்த உணர்வு நிலையை பற்றி மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்வதும், அது சார்ந்த நிகழ்ச்சிகளை சம்பவங்களை உள்வாங்கிக் கொள்வதும், அதை பற்றி ஆய்ந்து அறிவதும் ஞானத்திற்கான நேரடியாக தியானமாக சொல்லப்படுகிறது. லீலா தியானம்னு சொல்வார்கள். ஞானிகளுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற சம்பவங்கள், அவர்கள் வாழ்விலே நிகழ்கின்ற நிகழ்வுகள், அவர்களுடைய மனநிலை, இதை நாம் உணரும் பொழுது நாமும் அந்த உணர்வு நிலைக்கு எடுத்து செல்லப்படுகிறோம். நாமும் அந்த உணர்வு நிலையை உள்வாங்குகிறோம். எதை மீண்டும் 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 கேட்கின்றோமோ தியானிக்கின்றோமோ அதுவாகவே மாறுகின்றோம். அதனாலதான் கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, கர்மங்கள் தீண்டாத, கர்மபலனில் ஆசை இல்லாத பூரணத்தன்மையிலே நான் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்களும் அந்த நிலைக்குள்ளேயே மலருகின்றீர்கள், நீங்களும் அந்த நிலையையே அடைகிறீர்கள். அந்த சுதந்திர நிலை, முழு சுதந்திர நிலை, அதை நீங்களும் அடைகிறீர்கள்னு சொல்றார். அப்போ அது எப்படி இருக்கும், இன்னமும் ஆழமாக அந்த நிலையை எப்படி தெரிந்து கொள்வது, இதை எம்பெருமான் அடுத்த சூத்திரத்திலே விளக்குகின்றார். அடுத்த சூத்திரங்கள். ஹேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மஹாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மஹாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. அர்ஜுனா, எவன் எதையும் வெறுப்பதில்லையோ
எதையும் விரும்புவதில்லையோ அந்த கர்மயோகி எப்பொழுதும் சந்நியாசியாக, நித்திய சந்நியாசியாக இருக்கின்றான். அவன் இருமைகள் அற்றவன், பந்தத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியங்கள் நாம் தியானிக்க வேண்டிய சத்தியங்கள். இது ஒரு தியான நுட்பம், வேற ஒண்ணுமே வேணாம். இந்த சுகம் துக்கம் இதுக்கு அப்பாற்பட்டு வாழ முடியுமா, இது சாத்தியமா அப்படின்ற சந்தேகத்தை மட்டும் உங்களுக்குள்ளேயே அரைத்து கொண்டிருந்தால் கூட அது ஒரு பெரிய தியானம். வாழ முடியும்னு நீங்க நம்பணும்னு நான் சொல்ல வரல. இது சாத்தியமா, இல்ல இது நமக்கு தேவையா, இந்த தேடுதல் இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய துக்கங்களிலிருந்து, மிகப்பெரிய அலைக்கழிப்புகளிலிருந்து, மிகப்பெரிய மாற்றங்களிலிருந்து, உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய உணர்வு சுனாமிகளிலிருந்து நீங்கள் தப்பி விடுவீர்கள். வாழ்க்கை அப்படிங்கிறதே பல்வேறு நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. மீண்டும் 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 பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு கோணங்களில் வெளியிலும் உள்ளும் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வெளியிலையும் உள்ளேயும் நடக்கிற விஷயங்களுக்கு நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. ஒரு நபர் 3 மாடி கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்துட்டார். அங்க ஓடி வந்த மற்றவங்க எல்லாம் கேட்டாங்களாம், அப்பா ஐயோ விழுந்தது வலிக்குதான்னு. அவர் சொன்னாராம், விழுந்தது வலிக்கல, தர தடுத்தது தான் வலிச்சது அப்படின்னாராம். மேலிருந்து கீழே விழுந்தது வலிக்கல, தரை தடுத்து நிறுத்திய போதுதான் வலித்ததுன்னாராம். தடுத்து நிறுத்தாம விழுந்துகிட்டே இருந்தா வலிக்காது, தடுத்து நிறுத்துறது தான் வலிக்குது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கும் பொழுது வாழ்க்கை நடக்கிறது வலிக்கிறது இல்ல, ஆனா அது இப்படித்தான் நடக்கணும்னு நாம ஒரு கருத்தை வச்சுட்டு அந்த வாழ்க்கையை போக்கை தடுக்கிறோமே, அங்கதான் வலிக்கும். அகங்காரம் மமகாரம் நமக்குள்ள 2 உண்டு. அகங்காரம்னா நாம் எப்படி நம்மை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த பர்சனாலிட்டி அகங்காரம். மமகாரம்னா நாம் நம்மை எப்படி நம்புகிறோமோ அது மமகாரம். அதாவது உலகத்துக்கு நம்முடைய பர்சனாலிட்டியை எப்படி காமிக்கணும் நம்ம எல்லாருமே பிளான் பண்ணி வைப்போம். அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட அதிகமாக இருக்கும், இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். அதனால தான் நிறைய மேக்கப் தேவைப்படுது. இருக்கிறத விட அதிகமாகத்தான் அந்த பர்சனாலிட்டி இருக்கும். சில நேரத்தில் உடம்பு மேலே பூசுகிற மேக்கப்பு, சில நேரம் வார்த்தைகளாலே நாம் போட்டுக்கிற மேக்கப், இல்லைன்னா சில நேரத்தில் மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்க நம்மளுக்கு கொடுக்குற இன்ட்ரோடக்ஷன், அந்த மேக்கப். ஆனால் ஏதாவது ஒரு மேக்கப்பால் இருக்கிறத விட ஜாஸ்தியாகவே காமிக்கிறது அகங்காரம். இது வெளி உலகத்துக்கு காமிக்கிறது. உள்ளுலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அதை விட கம்மியாகவே நம்மளை பற்றி எடை போட்டுக்கிட்டே இருப்போம். அதுதான் மமகாரம். அதனால தான் உள்ளுலகத்தில் ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சி வச்சுட்டு நம்மளை நாமளே டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாம் அனுபவிக்கின்ற இருக்கின்ற நிலைக்கு நமக்கே தகுதி இல்லாதது போல எப்பொழுதும் நம்மை உணர்ந்து கொண்டே இருப்பது மமகாரம். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நாம எப்படியா இருக்கிறோமோ அதை விட ஜாஸ்தியா உலகத்துக்கு காமிச்சுக்கிட்ட அதே மனம், அதே அகங்காரம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நாம தனியா உட்கார்ந்துரும் பொழுது நாம இருக்கிறத விட நமக்கு தகுதி கம்மி தான் அப்படின்னு சொல்லி மமகாரமாக மாறும். மேல் செல்லும் பொழுது அகங்காரமாகவும் கீழ் செல்லும் பொழுது மமகாரமாகவும் விளையாடிக்கொண்டே இருக்கின்ற இந்த மனம்தான் வாழ்க்கைங்கிற நிகழ்வு நமக்குள்ள நடக்கும் பொழுது தடுக்கின்ற தரை. வாழ்க்கையில நாம மிதந்து கொண்டிருக்கும் பொழுது தடுத்து வலியை ஏற்படுத்துகின்ற தரை வேற ஒன்றும் கிடையாது,
நமக்குள்ள இருக்கிற இந்த அகங்காரமும் மமகாரமும் தான். இந்த கதையில வர மாதிரி விழுந்தது வலிக்கல, தடுத்தது தான் வலிக்குது. தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம விழுந்துகிட்டே இருந்தோம்னா அது பறக்கிறது தான், அழகா மிதந்துகிட்டே இருக்கலாம், அது வலிக்காது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை வலியை கொடுக்காது, வாழ்க்கை ஆனந்தமயமானது. ஆனா வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு நாம வச்சிருக்கிற ஒரு ஃப்ரேம், ஒரு மன அமைப்பு, அதை வச்சு வாழ்க்கையை நாம் தடுக்கும் பொழுது துக்கம் பொங்குகிறது. அந்த தடுக்கும் பொழுது நீங்க நினைக்கிற கோட்டை விட வாழ்க்கை உயரமாக இருந்தால் அதை விருப்பம்னு சொல்றோம். நீங்க நினைக்கிற கோட்டை தாண்டி வாழ்க்கை உள்ள வர முயற்சி பண்ணா அதை வெறுப்புன்னு சொல்றோம். நீங்க வாழ்க்கை இத்தனை பணத்தோடு இருக்கணும்னு ஒரு வரையறை வச்சிங்கன்னா, அந்த கோட்டை விட அதிகமா இருந்தா ஆஹா நான் பணக்காரன்னு சொல்றோம். அந்த கோட்டை விட கீழே போச்சுன்னா ஆஹா நாம ஏழைன்னு சொல்றோம். அதே மாதிரி சுகத்துக்கு ஒரு எல்லை போட்டு என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதை விட அதிகமா சுகம் இருந்தா ஓ இது விருப்பம் அப்படின்னு சொல்றோம். அதை விட கம்மியா சுகம் இருக்க மாதிரி தெரிஞ்சா ஓ இது வெறுப்பு. உண்மையில் என்னன்னா, வாழ்க்கை வலியை ஏற்படுத்துவதில்லை. விருப்பமும் வெறுப்பும் வாழ்க்கை உங்களுக்கு அளிப்பதில்லை, நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொள்ளுகின்ற துக்கம். அதை தடுப்பதனாலும் எதிர்ப்பதனாலும் அதன் போக்கை மறுப்பதனாலும் மறைப்பதனாலும் மறிப்பதனாலும் மாற்ற முயல்வதனாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுகின்ற துக்கம்தான் விருப்பும் வெறுப்பும். ஆழமான உணர்வு முழுவதும் மலர்ந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை. ஆழ்ந்து புரிஞ்சுங்க. இந்த வெளியில நீங்க காட்டுற அகங்காரம், உள்ள நீங்க வச்சிருக்கிற மமகாரம், இது ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற பெரிய சண்டை தான் வாழ்க்கை. மிகப்பெரிய சண்டை, அதுதான் வாழ்க்கை. இந்த இரண்டையும், வெளியில உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை, உள்ள உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை, இந்த இரண்டையும் ஆழமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை வாழ்க்கை. இப்படித்தான் புத்தர் ரொம்ப அழகா சொல்வாரு ஒரு வார்த்தையை, ததாடம் இருப்பு. இருப்பு நிலை. இந்த இருப்பு நிலையை வெளியிலும் உள்ளும் ஆழ்ந்து ஏற்றுக்கொள்வீர்களானால் இப்ப இப்படித்தான் இருக்கு, அடுத்த வினாடி இது மாறலாம், மாறாம போகலாம், இப்ப ஆனா இப்படித்தான் இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்ள துவங்குவீர்களானால், வெளியிலும் உள்ளும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள துவங்குவீர்களானால், திடீர்னு பார்ப்பீங்க வாழ்க்கையில உங்களை புரட்டி போட்டு கொண்டிருந்த சுனாமி எல்லாம் காணாமல் போய்விடும். நல்லா புரிஞ்சுங்க. டீ கப்பில் ஏற்படுற அலை எறும்புக்கு சுனாமி. காரணம் என்னன்னா, எறும்பினுடைய அளவு சின்னது. எறும்பு தன்னுடைய அளவை அதிகமாக்கி கொண்டால் டீ கப்பில் ஏற்படுற அலை எறும்பை பாதிக்க முடியாது. அதே மாதிரி நீங்களும் சாதாரண மனிதர்களாக இருக்கின்ற வரை உங்களுக்குள் பொங்கும் உணர்ச்சி சுனாமிகள் உங்களை பாதித்துக் கொண்டே இருக்கும். அவை உங்களை அழித்துக் கொண்டே இருக்கும். உங்களுடைய உள்ளுணர்வை அகலமாக்கி உங்களுடைய வாழ்வின் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை உயரமாக்குவீர்களானால், எந்த உணர்ச்சி சுனாமியும் எந்த உணர்வு சுனாமியும் சாதாரண டீ கப்பில் ஏற்படுற அலைதான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வெறுப்பானாலும் வெறுப்பானாலும் இருப்பதை ஏற்றுக்கொள்வது, வெளியில் இருக்கும் அகங்காரம், உள்ளுக்குள் இருக்கும் மமகாரம், இரண்டின் மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்வது. இப்ப இப்படித்தான் இருக்கு. ஏன்னா வெளியிலையும் நீங்க எவ்வளோ மாற்றினாலும் நீங்க விரும்பின நிலையை அடைந்து விட்ட உணர்வு உங்களுக்கு வரவே வராது. உள்ளுக்குள்ளும் நீங்க எவ்வளவு மாற்றினாலும்
நீங்கள் நினைத்ததை அடைந்து விட்ட நிலை, அந்த உணர்வு உங்களுக்குள் மலரவே மலராது. மாறுவதனால் மட்டும்தான் உங்களுக்குள் மாற்றம் மலர முடியுமே தவிர, மாற்றுவதனால் உங்களுக்குள் மாற்றம் மலர்வதே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியையும் உள்ளையும் மாற்றுவதனால் மாற்றம் வருவதில்லை. இந்த இரண்டிலும் மாற்றமே தேவையில்லை என்று ஏற்றுக்கொள்வதனால் மட்டும்தான் மாற்றம் வருகிறது. மாற்றத்தால் மாற்றம் வருவதில்லை, ஏற்றுக்கொள்வதால் மட்டும்தான் மாற்றம் வருகிறது. இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் என்ன இருக்கோ அந்த சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஓ, இப்படித்தான் இருக்கு, சரி, ஆழ்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துக்கங்களை கொடுத்து கொண்டிருந்த சுகம் துக்கம் என்கின்ற சுனாமி அலைகள் காணாமல் போய்விடுகிறது. சுனாமி அலைகள் காணாமல் போனாலே உங்களுடைய நிகழ்வுகள் தானாக மாறிவிடும். உங்க வாழ்க்கையில் நடக்கிற செயல்களும் நிகழ்வுகளும் கர்ம நிலைகளும் வாழ்க்கை நிலைகளும் தானாகவே மாறிவிடும். தானாகவே அதன் போக்கு வேறொரு உயர்ந்த போக்கை நோக்கி சென்றுவிடும். சில பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி என்னால் என்னை கம்ப்ளீட்டாக ஏற்றுக்க முடியலையே, என்ன பண்ணுறது சாமி? நான் சொல்கிறது உண்டு, அட்லீஸ்ட் ஏற்றுக்க முடியல, உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றதையாவது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுவே அக்செப்டன்ஸ் தான். என்னை முழுமையாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதையாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே அக்செப்டன்ஸ் தான். அதனால இருப்பதை இருப்பதை போலவே ஏற்றுக்கொள்ளுதல் ததாடம். அப்ப நம்ம நினைக்கலாம், அப்படியே ஏத்துக்கிட்டா நான் சோம்பேறி ஆயிட மாட்டேனா சாமி? இல்ல, இருப்பதை இருப்பதை போலவே ஆழ்ந்து ஏற்றுக்கொண்டீர்களானால் சோம்பேறியா மாற மாட்டீங்க. சுறுசுறுப்போடும் தெளிவோடும் இயங்குவதற்கான சக்தி உங்களுக்குள் மலரும். முழுமைத்தன்மை உங்களுக்குள் மலரும். யார் முழுமையாக இதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் விருப்பு வெறுப்பு எனும் இரட்டைகளாலே பாதிக்கப்படாமல், விருப்பு வெறுப்பு எனும் மாற்றங்களாலே துக்கத்தை அடையாமல் மிக உயர்ந்த சாந்தமான நிலையிலே நிலை பெறுகிறான். அவன்தான் நித்திய சந்நியாசி. நல்லா புரிஞ்சுங்க. சந்நியாசம் வெறும் துணியால் அல்ல, உணர்வால். உள்ளுக்குள்ளே மாற்றம் வருமானால் நீங்கள் எங்கிருந்தாலும் சந்நியாசி. உள்ளுக்குள் மாற்றம் வராவிட்டால் நீங்கள் எங்கிருந்தாலும் சந்நியாசி இல்லை. இந்த துணி உள்ளுக்குள் மாற்றம் வந்து விட்டது போது ஒரு உதவி, அவ்வளவுதானே தவிர, இப்ப இந்த துணியை போட்டா என்ன பண்ணுவாங்க? ஓ, இவர் மாற்றம் வந்தவர், இவரை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம், மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. மற்றபடி உண்மையான சந்நியாசம் என்னன்னா தனக்குள் மாற்றம் வருவது. அதைத்தான் இங்கு கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு. ஞேயஸ்ஸ நித்திய சந்நியாசி யோனத்வேஷ்டின காங்ஷதி நிர்த்வந்தோஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே. உண்மையான சந்நியாசம் என்னன்னா உங்களுடைய நீங்க வாழுகின்ற உணர்வு நிலையை உயர்த்தி கொள்வது, உங்க ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணிடுறது. நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு எது சுகம் எது துக்கம்னு தோணுதோ அந்த உணர்வே உயர்ந்து விடுவது. 6 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த துக்கம் சுகம் இன்னமும் உங்களுக்கு சுகமாவே துக்கமாவே தெரியுதுன்னா நீங்கள் வாழ்க்கையை வாழவில்லைன்னு அர்த்தம். 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது உங்களுடைய சுகம் துக்கம்னு தோணுகின்ற கருத்துக்கள் முழுமையாக மாறி இருக்க வேண்டும். அப்படின்னாதான் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். சின்ன வயசுல பொம்மையை வச்சு விளையாடுறது சுகம், அது காணாம போனா துக்கம். அப்ப அது தப்பு இல்லை. ஆனா 50 வயசான அப்புறமும் அதுவே உங்களுடைய சுகமாவும் துக்கமாவும் இருந்துட்டு இருந்தா உங்களுடைய வாழ்க்கை மலரவே இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கை உயரவே இல்லைன்னு அர்த்தம். ஆழமா புரிஞ்சுக்குங்க. அப்போ 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது 6 மாதங்களுக்குள்ளாவது உங்களுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாக சுகமாகவும் துக்கமாகவும் தெரிந்த விஷயங்கள்
இப்பொழுது அது மாதிரி தெரியாம அதை தாண்டியவர்களாக நீங்கள் மாறியிருக்க வேண்டும். இது நடந்து கொண்டே இருக்குமானால் நீங்கள் நித்திய சந்நியாசி. தினந்தோறும் உங்களுடைய சுகத்தையும் துக்கத்தையும் பற்றிய கருத்துக்கள் உயர்ந்து கொண்டே செல்லுமானால் நீங்கள் ஞானி. ஒவ்வொரு வினாடியும் அந்த கருத்து உயர்ந்து கொண்டே செல்லுமானால் நீங்கள் அவதார புருஷன். 6 மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய சுகம் துக்கங்களை பற்றிய கருத்துக்கள் உயர்ந்து கொண்டே செல்லுமானால் நீங்கள் சந்நியாசி. ஒவ்வொரு நாளும் அந்த கருத்து உயர்ந்து கொண்டே செல்லுமானால் நீங்கள் ஞானபுருஷர். ஒவ்வொரு வினாடியும் அந்த கருத்து உயர்ந்து கொண்டே செல்லுமானால் நீங்கள் அவதார புருஷர். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு சுகம் துக்கம்னு தெரிஞ்ச அந்த உணர்வுகள் மாறவே இல்லைன்னா நாம் மன வளர்ச்சி குன்றிய மனிதர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. படிப்பினால் மட்டுமோ அல்லது பொருட்களை உபயோகப்படுத்த தெரிந்து கொள்வதால் மட்டுமே நாம் மன வளர்ச்சி உடைய மனிதர்களாக மாறிவிடுவதில்லை, வளர்ந்த மனிதர்களாக மாறிவிடுவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உணர்வுகளை பற்றி தெரிந்து கொள்வதனால் மட்டும்தான் மன வளர்ச்சியுடைய மனிதர்களாக மாறுகிறோம். நமக்குள்ள மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின், நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் 2 இருக்கு. மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் உடம்பு வளர்றதாலேயே வளரும். அதனாலேயே சில விஷயத்தை தெரிஞ்சுப்போம். நெருப்பு சொட்டா சுடும், குளிர்ல துணி இல்லாமல் போகக்கூடாது. இந்த சாதாரண விஷயங்களெல்லாம் வளர்வாலேயே தெரிந்து கொள்வோம். இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதால் மட்டுமே ஒரு வளர்ந்த மனிதராக நீங்கள் மாறிவிட முடியாது. உங்களுடைய சுகம் துக்கம் பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, இந்த உலகத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, இவைகளெல்லாமும் உயர்ந்து கொண்டே சென்றால் மட்டும்தான் நீங்கள் வாழுகின்ற வளருகின்ற மனிதர். அந்த கருத்துக்கள் மாறாமல் இருக்குமானால், அது உயராமல் இருக்குமானால் நீங்கள் வாழவும் இல்லை, வளரவும் இல்லை, மன வளர்ச்சி குன்றிய மனிதர்கள். அதனால நாம எல்லாரும் ஒரு வினாடி திரும்பி பார்ப்போம். நாம மன வளர்ச்சி அடைந்த மனிதரா அல்லது உடல் மட்டும் வளர்ந்து மன வளர்ச்சி அடையாத மனிதரா? வெறும் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் மட்டும் வளர்ந்துருக்கும், நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் வளராமல் போயிருக்கும். நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் வளரனாலே நாம உடல் வளர்ந்தாலும் மனம் வளராத மனிதர்களாகத்தான் இருக்கின்றோம். உடலும் வளர்ந்து மனமும் வளர்ந்த மனிதர்கள்தான் ஞானிகள். இந்த உடல் வளர்ச்சியையும் மன வளர்ச்சியையும் மற்றவர்களுக்குள்ளும் ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்தவர்கள் தான் அவதார புருஷர்கள். இந்த உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி இது 2ஐ பற்றியும் ஆழமாக எப்படி ஏற்படுத்துவது என்கின்ற சத்தியத்தை எம்பெருமான் அடுத்த சூத்திரங்களில் விளக்குகிறார்.